வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ பாலாவை பற்றி பரபரப்பாக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பாலா சினிமா திரைக்கு வந்து 25 வருஷம் முழுமை அடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, பாலா இப்போ டைரக்ஷன் பண்ண வணங்கான் அப்படின்ற படத்துக்கு ஆடியோ லான்ச் முடிஞ்சிருக்கு. இதனால இவரை பற்றி பரபரப்பாக பல விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பாலாவுக்கும் விக்ரமுக்கும் ஏதோ பகை இருக்கு அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்படி என்ன பேசுறாங்க, அப்படி என்ன நடந்துச்சு, பாலாவுக்கும் விக்ரமுக்கும் நடுவில் இருக்கிற பகை என்ன, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பாலா வந்து மிக சிறந்த படைப்பாளி. அதாவது இவர் வித்தியாசமான படங்களை தான் எடுப்பாரு. பாலா டைரக்ஷன் பண்ண முதல் படமே சேது அப்படின்ற படம். அந்த படம் வந்து மிக பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதாவது விக்ரம் அப்படின்ற ஒரு நடிகனை சியான் விக்ரமா மாத்தி இந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது டைரக்டர் பாலா தான். இந்த விஷயத்தை யாராலுமே மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரை அந்த கேரக்டராகவே மாத்தினாரு. விக்ரமுடைய உடல் எடையை குறைச்சி மொட்டையடிச்சு இன்னும் என்னென்ன அலங்கோலம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த கேரக்டராகவே மாற வச்சுட்டாரு. அதனால அந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு. அப்ப இருந்து விக்ரமுடைய கேரியர் ரொம்பவும் டாப் லெவல்ல போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் தில் தூள் அப்படின்னு இவருடைய படங்களுக்கு டாப் லெவல்ல கலெக்ஷன் ஆக ஆரம்பிச்சது. பாலாவுக்கும் விக்ரமுக்கும் என்னென்ன பகை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். விக்ரம் வந்து அவருடைய பையனை ஹீரோவாக்க நினைக்கிறாரு. அப்போ அந்த படத்துக்கு யாரை டைரக்டரா போடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ பாலா தான் மைண்டுக்கு வந்தாரு. என்ன சாதாரண விக்ரமா இருந்த நம்மள சியான் விக்ரமா மாத்தி நம்ம லைஃபவே பெரிய லெவல்ல கொண்டு வந்தது டைரக்டர் பாலா தான். அதனால அவரை நம்பி நம்ம பையனை அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அப்புறம் நந்தா அப்படின்ற படத்துலயும் சூர்யாவுக்கு ஒரு லைஃபை கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு லைஃபை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம அவரை நம்பி தாராளமா நம்பிக்கையோடு நம்ம பையனை அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் ஒப்படைக்கிறாரு. பாலா எப்பவுமே சொந்தமா கதையை யோசிச்சு படத்தை எடுக்கிற ஆளு. ஆனா விக்ரம் என்ன பண்றாருன்னா ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி சொல்றாரு. அதனால பாலா அந்த படத்துல நிறைய சொதப்பல் பண்ணி மாடலா எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப சொதப்பி வச்சிருப்பாரு. ஆனா பாலாவுக்கு மாடல் படங்கள் எப்பவுமே வராது. அதாவது ஒரு அழகான லவ் ஸ்டோரியை படமா எடுங்கன்னு கொடுத்தா இவரு அப்படியெல்லாம் எடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி படம் எடுக்கவும் வராது. அந்த மாதிரி விக்ரமுடைய பையனை ஹீரோவா வச்சு எடுத்த படம் ரொம்ப மொக்கையாயிடுது. அந்த படம் என்னன்னா ஆதித்யவர்மன் அப்படின்ற படம். இந்த படத்தை வேணாம் அப்படின்ட்டு சிடி கேஸ்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுறாங்க. அந்த மனக்கசப்பு இன்னுமே விக்ரமுக்கு சரியாகல. அதுக்கப்புறமா வர்மா அப்படின்ட்டு படம் பேரை வச்சு அதே கதையை ஒரு சில மாற்றங்கள் பண்ணி அந்த படத்தை வேற டைரக்டருங்க பண்ணதா பேசியிருக்கிறாங்க. பாலா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு அவரோட மகனுடைய ஃபியூச்சரவே ஒப்படைச்சாங்க. அப்புறம் அவர் மகனுடைய சினிமா வாழ்க்கையும் பாதிக்கிற லெவலுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ற கோபம் இன்னுமே அவருக்கு போகல. அவ்வளவுதாங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.